வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் முத்துக்களை மோசடி செய்த வழக்கு. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாணிக்கம் என்பவரிடம் 2 நல் முத்துக்கள் இருந்தன. அவை இரண்டும் விலை மதிப்பு உடையவை. நீண்ட நாட்களாக அவைகளை அவர் காப்பாற்றி வந்தார். ஒருமுறை அவர் வியாபார விஷயமாக வெளியூர் செல்ல நேரிட்டது. அந்த 2 நல்முத்துக்களையும் வீட்டில் வைத்துவிட்டு செல்ல அஞ்சினார். தாம் இல்லாத சமயத்தில் திருடர் எவராவது வீட்டில் புகுந்து அந்த நல்முத்துக்களை திருடிக் கொண்டு போய்விடக்கூடும் என நினைத்தார். எனவே அவர் தம்முடைய நண்பனான கேசவன் என்பவனிடம் சென்றார். கேசவா, நான் வியாபார விஷயமாக வெளியூர் செல்கிறேன். என்னிடம் 2 நல்முத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை உன்னிடம் கொடுத்து வைத்துவிட்டு போகிறேன் என்று கூறியவாறே 2 நல்முத்துக்களையும் கேசவனிடம் கொடுத்தார் மாணிக்கம். மாணிக்கம் வியாபார விஷயமெல்லாம் முடிந்து ஊருக்கு திரும்பி வந்தார். வந்ததும் கேசவனிடம் சென்று தாம் கொடுத்து சென்ற நல்முத்துக்களை திரும்ப கொடுக்குமாறு கேட்டார். நல்முத்துக்களா? யாரிடம் கொடுத்தாய்? கனவு ஏதாவது கண்டுவிட்டு வந்து உளறுகிறாயா என்று கேட்டான் கேசவன். தம்முடைய நண்பன் இவ்விதம் நடந்து கொள்வான் என்று மாணிக்கம் கனவிலும் நினைக்கவில்லை. இனி அவனிடம் பேசி எந்தவித பயனும் இல்லை என்று நினைத்து மாணிக்கம் நேரே மரியாதை ராமனிடம் சென்றார். கேசவன் தன்னை ஏமாற்றி விட்டதை கூறினார். ஐயா, உங்கள் வழக்கில் நான் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும்? நீங்கள் நல்முத்துக்களை கேசவனிடம் கொடுத்தபோது பார்த்ததாக சாட்சிகள் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது கேசவனிடமிருந்து எப்படி நல்முத்துக்களை வாங்க முடியும்? நீங்கள் வீட்டுக்கு போங்கள், வேறு உபாயம் ஏதாவது செய்வோம் என்று கூறி மாணிக்கத்தை வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் மரியாதை ராமன். மறுநாள் ஒரு ஆள் அனுப்பி கேசவனை கூட்டி வர சொன்னான் மரியாதை ராமன். கேசவன் வந்ததும் அவனிடம் ஒரு சிறு பேழையை கொடுத்தார். அதற்குள் நிறைய முத்துக்கள் இருந்தன. என்னிடம் இருந்த முத்து மாலையின் சரம் அருந்து விட்டது. நீங்கள் முத்துக்களை கோர்ப்பதில் நிபுணர் என்று கேள்விப்பட்டேன். இதில் 100 முத்துக்கள் உள்ளன. இதை மாலையாக கோர்த்து வந்து கொடுங்கள் என்றார் மரியாதை ராமன். கேசவன் மரியாதை ராமன் கொடுத்த பேழையுடன் வீட்டுக்கு வந்தான். பேழையை ஒரு பெட்டியின் மேல் வைத்துவிட்டு அவசரமாக கொல்லைப்புறம் சென்றான். திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பேழை கீழே விழுந்திருந்தது. அப்பொழுதுதான் ஒரு பூனை அறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. பெட்டிக்கு மேல் உள்ள பால் உரிக்காக பூனை தாவும் போது பேழை விழுந்திருக்க வேண்டுமென கேசவன் நினைத்தான். உடனே கீழே விழுந்து சிதறி கிடந்த முத்துக்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் பொறுக்கி எடுத்து எண்ணினான். 98 முத்துக்கள் இருந்தன. ஐயோ, நீதிபதி 100 முத்துக்கள் கொடுத்தனுப்பினாரே, அவற்றில் 2 குறைகிறதே, எங்கே போயிருக்கும் என்று வீடெல்லாம் ஒரு இடம் பாக்கிவிடாமல் தேடினான். கடைசி வரையில் 2 முத்துக்கள் கிடைக்கவில்லை. இப்பொழுது நாம் 98 முத்துக்களை மட்டும் அவசரமாக கோர்த்து எடுத்து போய் கொடுத்தால் 2 முத்துக்களை நாம் திருடிக் கொண்டோம் என்று நீதிபதி கடுமையான தண்டனை விதிப்பாரே. இந்த தண்டனையில் இருந்து தப்புவது எப்படி என்று நினைத்த கேசவனுக்கு மாணிக்கத்திடம் மோசடி செய்து அபகரித்த 2 முத்துக்களின் நினைவு வந்தது. உடனே அந்த 2 முத்துக்களையும் எடுத்து சரத்தில் கோர்த்து 100 முத்துக்கள் கொண்ட மாலையாக ஆக்கிவிட்டான் கேசவன். மறுநாள் கேசவன் முத்து மாலையை கொண்டு போய் மரியாதை ராமனிடம் கொடுத்ததும் முதல் வேளையாக மரியாதை ராமன் முத்துக்களை எண்ணத் தொடங்கினான். நல்ல வேளையாக நாம் நம்மிடம் இருந்த முத்துக்களை சேர்த்து கோர்த்து வந்தது நல்லதாக போய்விட்டது என்று கேசவன் நினைத்தான். முத்து மாலையிலுள்ள முத்துக்களை எண்ணி முடித்த மரியாதை ராமன் தன் பக்கமிருந்த காவலர்களிடம் இவனை கைது செய்யுங்கள் என்றான். காவலர்கள் மரியாதை ராமனின் ஆணைப்படி கேசவனை கைது செய்ய சென்றனர். நான் ஒரு பாவமும் அறியேன். நீங்கள் கொடுத்த 100 முத்துக்களையும் மாலையாக கோர்த்து வந்திருக்கிறேன் என்றான் கேசவன். இல்லை, நான் உன்னிடம் கொடுத்தது 98 முத்துக்கள் தான். அப்படி இருக்க இந்த மாலையில் மேற்கொண்டு 2 முத்துக்கள் எப்படி வந்தன என்ற விவரத்தை நீ சொல்லாவிட்டால் உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றான் மரியாதை ராமன். தண்டனைக்கு பயந்த கேசவன் மாணிக்கத்திடம் மோசடி செய்து 2 முத்துக்களை அபகரித்து கொண்டதையும் அவைகளையே மாலையில் கோர்த்து எடுத்து கொண்டு வந்ததையும் கூறினான். அவன் வாயாலேயே உண்மையை வரவழைத்த மரியாதை ராமன் மாலையில் அதிகப்படியாக கோர்த்திருந்த 2 முத்துக்களை மாணிக்கத்திற்கு திரும்ப கொடுத்ததுடன் கேசவனுக்கு ஏமாற்றிய குற்றத்திற்காக தண்டனையும் கொடுத்தான்.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.